மாமனிதர் சிவநேசன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்திலே 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி வேட்பாளர்களை நியமித்த பொழுது நியமிக்கப்பட்டவர் சிவநேசன் ஐயா அவர்கள். அதற்கு முன்னர் அவர் தொழிற்சங்கவாதியாக கூட்டுறவுவாதியாக ஓரளவு எங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் அந்த தேர்தலிலே எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி வெற்றி பெற்றதன் பின்னர் தான் அவருடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு மாமனிதரும் அல்ல, மாத்திரமல்ல, ஒரு தங்கமான மனிதர், மிகவும் பண்பானவர். அதை அவர்கள் மாதிரியான ஒருவரை பண்பானவர் என்று இன்னொருவரை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் செயற்பட்ட அந்த மாமனிதர் சிவநேசன் ஐயா அவர்கள், அவருடைய அந்த மரணம் ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. இவ்வளவு வன்னியிலே போர் நடைபெற்று கொண்டிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தமிழீழ விடுதலை புலிகளுடைய உளவுத்துறையினர் எங்களுக்கு அடிக்கடி சொன்ன காரணத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு பலர் தப்பி இருக்கிறோம். எனக்கு ஒரு தடவை அல்ல, 4-5 தடவைகள் எச்சரிக்கை விடுத்து துல்லியமான தகவல்களை அவர்கள் வழங்கியதனால் தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. 2006ஆம் ஆண்டிலே நீங்கள் கைது செய்யப்பட போகின்றீர்கள், உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற தகவல். ஆனால் அன்றைய தினம் என்னுடைய காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், என்னுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய வீட்டிலே எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய உயர்மட்ட குழு கூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செய்தி வருகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறது, லண்டனிலிருந்து தகவலை தருகிறார்கள். மறைந்த அமரர் தமிழ்ச்செல்வன் பேசுகிறார், புலித்தேவன் பேசுகிறார். எல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் உங்களுடன் தொடர்பை துண்டிக்கிறோம், உங்களை பிடிப்பதற்கான அணி புறப்பட்டு விட்டது என்ற செய்தியோடு முடித்துக் கொண்டார்கள். இவ்வாறு எல்லாம் சொன்ன செய்தி போல சிவநேசன் ஐயாவுக்கும் சொல்லப்பட்டது. ஒரு நாள் நான் சென்னையிலே நகர வீதிகளிலே வந்து கொண்டிருந்த பொழுது புலித்தேவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. கிளைமோர் விலைக்கு வாங்க முடியுமா என்று கேட்டார் வேடிக்கையாக. யார் இதை கேட்கிறார் என்று பார்த்த பொழுது, இல்லை, புலித்தேவன் நான் பேசுகிறேன். தலைவருடைய உத்தரவு, உங்களில் சில பேரை கிளைமோரினால் தாக்கி கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது நாட்டுக்கு வர தேவையில்லை, நின்று செய்யக்கூடியதை செய்யுங்கள். இவ்வாறான எச்சரிக்கைகள் மாமனிதர் சிவநேசன் ஐயா உட்பட பலருக்கு வழங்கப்பட்டிருந்தும் கூட அவர் தனது உயிரை துச்சம் என மதித்து பல தடவைகள் இந்த வன்னியை தாண்டி சென்று வந்த நேரத்திலே தான் ஆழ ஊடுருவு தாக்குதல் அணியினுடைய அந்த தாக்குதலுக்கு அவர் இலக்கினார். அவருடைய அந்த பணி, அவர் பாராளுமன்றத்திலே புள்ளி விவரங்களுடன் ஆற்றுகின்ற உரைகள், அதே போல போராட்டங்களை அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டி இருந்தது. செங்கோலை எடுத்து வருகின்ற பொழுது போராட்டம், வழிமறுப்பு போராட்டம், அங்கே சபை நடுவிலே சென்று இருக்க வேண்டிய போராட்டங்களிலே அசைக்காமல் உறுதியாக மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே சிவநேசன் ஐயா அவர்கள் முதன்மையானவர். அவர் போன்றவர்கள் இருந்த காரணத்தால் தான் எங்களால் அவ்வாறான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. எல்லாரும் பிசுபிசுக்கிறார்கள் இருந்திருந்தால் பிசுபிசுத்தார். ஆகவே அதுபோல மாமனிதர் சிவநேசன் அவர்கள் தன்னுடைய அந்த பணியை மிகச் சிறப்பாக அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து வன்னி பெருநில பரப்பிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய நடைமுறை அரசு பல வெளிநாட்டு ராஜதந்திர சந்திப்புகளிலும் அவர் கலந்து கொண்டது மாத்திரமல்ல, புலம்பெயர் தேசங்களிலே பல இடங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்காக ஆதரவை பெருக்குவதிலும் அந்த பரப்புரைகளிலும் அவர் சளைக்காமல் ஈடுபட்டார். அது உள்நாட்டிலாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலாக இருக்கட்டும், அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் அவர் தன்னுடைய இன்னுயிரை இழக்க வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறு ஒரு கோரமாக ஒரு அரசாங்கமே தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை திரு ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் சொன்னது போல படுகொலை செய்தது என்பது எங்களுக்கு
மிகவும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. அந்த வகையிலே தான் மாமனிதர் சிவனேசன் அவர்களுடைய அந்த புகழ் தொடர்ந்து நீடிக்கும். அவர் இந்த சமூக பணியிலே அவர் மிகவும் இறுக்கமாக செயற்பட்டிருந்தார். அந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று ஒரு சாதி மத பெயற்றமற்ற ஒரு சமதர்ம தமிழீழ அரசை உருவாக்குவதுதான் நாங்கள் மாமனிதர் சிவனேசன் ஐயா போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான ஒரு அஞ்சலியாக இருக்கும். இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை. அந்த வகையிலே உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு சர்வஜன பொதுசன வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் ஒன்றை நடத்துவதை நோக்கித்தான் செல்ல வேண்டுமே ஒழிய திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் கூறியது போல, திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தொடர்ந்து சொல்வது போல ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வில்லை, இலங்கைக்குள்ளும் தீர்வில்லை. ஆகவே நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி பயணிப்பதுதான் மாமனிதர் சிவனேசனுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.